to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 119 148. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வாக்குதத்தங்களை நாம் வாஞ்சிக்கும் போது அவர் தமது சமூகத்தால் நம்மை சந்திக்கிறார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாகவும் உண்மையானதாகவும் நிறைவேறக்கூடியதாகவும் உள்ளது. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய வாக்குதத்தங்களை தியானிப்பதற்கு விழிப்புடன் காத்திருக்கும் சங்கீதக்காரனின் வாஞ்சையை பாருங்கள். தேவனுடைய வாக்குதத்தங்கள் அருமையானவை, அவற்றுக்காக காத்திருக்க பெருமதியுள்ளவை. தியானம் ஆத்துமாவிற்கு பலனானது. தியானம் நம் உள்ளத்தில் அக்கினியை மூலச் செய்கிறது. தியானம் தெய்வீக அன்பை நமக்குள் கொண்டு வருகிறது. தியானம் நமது பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. தாவீது பெரிய ராஜாவாய் இருந்ததினாலே அவருக்கு எண்ணற்ற அலுவல்கள் இருந்திருக்க வேண்டும். பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி செல்லுவது என்பது சாதாரணமான காரியமல்ல. சத்துருக்களின் கையிலிருந்து தன் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும். அவ்வளவு வேலைகள் இருந்த போதிலும் தாவீது ராஜா எழுதுகிறார், ஆண்டவரே, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். பாருங்கள், அவருக்கு வேதத்தை வாசிக்க நேரம் இருந்தது மாத்திரமல்ல, வசனங்களை தியானிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கி கொண்டார். மாடு தான் மேய்ந்த புல்லை மறுபடியும் தன் வாய்க்கு எடுத்து அசை போட்டு மென்று உண்கிறது. புல் மேய்வது வேத வாசிப்பாகும். அமைதியான இடத்தில் போய் அசை போடுவது தியானம் செய்வதாகும். அநேகர் வேதம் வாசிக்கிறார்கள், ஆனால் தியானிப்பது இல்லை. இதனால் வேத வசனத்தின் முழு பலனையும் அடைய முடிவதில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தியானத்திற்கென்று நேரம் ஒதுக்கினார்கள். ஆதியாகமம் 24:63 வாசித்து பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்ததாக நாம் வாசிக்கலாம். அதை போலவே இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை விட்டு தனியாக ஒதுங்கி ஒலிவ மலைக்கு சென்று தியானம் செய்தார் என்பதையும் நாம் அறிகிறோம். எதை குறித்து தியானம் செய்வது? ஆண்டவருடைய மகிமை, மகத்துவம், வல்லமை, பராக்கிரமம், காருண்யம் போன்ற ஆண்டவருடைய குணாதிசயங்களை தியானம் செய்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லது அவருடைய அற்புதங்களையும் நாமங்களையும் தியானிக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் கல்வாரி சிலுவையை பற்றிய தியானம் ஆத்துமாவிற்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதை கண்டிருக்கிறேன். பலர் பிரசங்கங்களை கேட்பார்கள். பிரசங்க குறிப்புகளை கூட சிறு பேப்பரில் குறித்து கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு அதை குறித்து அவர்கள் எண்ணி பார்ப்பதே இல்லை. காற்றோடு காற்றாக பறக்க விட்டு விடுவார்கள். இதனால் பிரசங்கத்தின் முழு பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள். தாவீது தியானிக்கும் போது தன் உள்ளம் மணல் கொள்ளுகிற வரை
வரையிலும் தியானித்து கொண்டே இருந்தார். வீணான வார்த்தைகளை விலக்கி தியானம் செய்த அவருடைய அனுபவத்தை கவனித்து பாருங்கள். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தியானமானது ஒரு தலை சிறந்த பயிற்சியாகும். பக்தி முயற்சிகளில் இது ஒரு விசேஷமான பங்கு வகிக்கிறது. தாவீது தன் அனுபவத்திலிருந்து நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருக்கும் என்று எழுதுகிறார். தேவ ஜனங்களுக்கு தியான ஜீவியம் மிகவும் இன்றியமையாததாகும். அந்த தியானம் உங்களுடைய சிந்தனையை செழிப்பானதாகவும் எளிமையானதாகவும் மாற்றி வாழ்க்கையை வளப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அவனுடைய சிந்தையிலும் நினைவிலுமே அமைகின்றன என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. எவன் ஒருவன் கர்த்தரை குறித்து அதிகமாய் தியானிக்கவில்லையோ அவனுடைய எண்ணங்களில் சாத்தான் பல தீமையான விதைகளை விதைத்து மாம்சீக எண்ணங்களை சிந்திக்க வைக்கிறான். பாவமுள்ள கற்பனா சக்திகளை கொண்டு வந்து இச்சைகளை நிறைவேற்றும்படி தூண்டிவிடுகிறான். வேதத்தில் காணப்படும் பரிசுத்தவான்கள் அனைவருமே வேதத்தை வாசித்து தியானம் செய்வதில் அதிக நேரத்தை செலவழித்தார்கள். தியானமும் ஜெபமும் உங்களது ஆத்துமாவின் பலனாய் இருக்கின்றன. தியானமானது தேவனோடு உங்களை இணைத்து கட்டிவிடுகிறது. கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பு கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை வேதத்தை தியானிக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் சொன்னார், இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். யோசுவாவுக்கு முன்னால் பல யுத்த களங்கள் இருந்தன. அவர் கானானிலுள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் எதிர்த்து போராட வேண்டிய நிலை. அப்படிப்பட்ட அவருக்கு சரீர பலன் அவசியம்தான். ஆனால் அதை பார்க்கிலும் அவருக்கு அதிக அவசியமாயிருந்தது உள்ளத்தில் வலிமையும் ஆன்மாவில் பலமும் தான். உள்ளான மனுஷனை பலப்படுத்த தியானமே பிரதான கருவியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தியான வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்பதை அறிந்து செயல்படுங்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளில் 24 மணி நேரம் உண்டே. இதில் கர்த்தருடைய கிருபையை தியானிக்க கொஞ்ச நேரத்தையாகிலும் ஒதுக்கலாமே. தேவ கிருபையை தியானிக்கும் போது கர்த்தரை பற்றி புகழ்ந்து பாடாமல் இருக்கவும் முடியாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் வாக்குதத்தத்தை காக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். வாக்குதத்தங்கள் வல்லமையுள்ளவை. ஒவ்வொன்றுக்கும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வல்லமையுண்டு. நான் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாய் என்னை பூரணமாக ஆசிர்வதித்தருளும். உம்முடைய வாக்குதத்தங்களுக்கு செவி கொடுப்பதற்கும் அனுதினமும் வார்த்தையை வாசிப்பதற்கும் நீர் எனக்கு வைத்திருக்கும் செய்தி பெற்றுக்கொள்வதற்குமான இருதயத்தை தயவாய் எனக்கு தந்தருளும். ஆண்டவரே, வாசிப்பதற்காக முன்னே நான் அமரும்போது என் கண்களையும் காதுகளையும் திறந்தருளும். வாக்குதத்தத்திலுள்ள ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும். தனிப்பட்ட விதத்தில் என்னோடு பேசும். வசனம் என்னை வழிநடத்தும் போது சமூகத்தை நான் உணரட்டும். என் வாழ்க்கையை குறித்து
குறித்து நீர் உரைத்திருக்கும் எல்லா வாக்குதத்தமும் உண்மையாகட்டும். நாள்தோறும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வாக்குதத்தங்களை பார்க்கிறேன். இன்று வாஞ்சையுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்கிறேன். உண்மையுள்ளவராக இருப்பதற்கு உம்மை ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.